மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் அண்ணா அறிவாலயத்தில் தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை காணலாம். 9ஆம் தேதி உதய் மின் திட்டத்திலே அன்றைய மின்துறை அமைச்சர் கையெழுத்திட்டு தமிழ்நாட்டையும் அதில் இணைத்துக் கொண்டதற்கு பிறகுதான் இந்த மின்சார கட்டணங்கள் என்பது ஒவ்வொரு வருடமும் பல்லாண்டுகளுக்கான அந்த மின்சார உயர்வுக்கு தமிழ்நாடு அரசு ஒப்புதல் தெரிவித்து அதில் மிக முக்கியமான அந்த ஷரத்தில் அந்த ஒப்பந்தத்தில் அவர்கள் கையெழுத்திட்டார்கள். முத்தரப்பு ஒப்பந்தத்தில் அதில் மிக முக்கியமான ஷரத்தை என்னவென்று கேட்டீர்கள் சொன்னால், ஒவ்வொரு ஆண்டும் வரக்கூடிய மின்கட்டண உயர்வு அது தமிழ்நாடு அரசு செய்ய வேண்டும் என்பதற்கு அதற்கான ஒரு முழுமையான ஒரு உத்தரவாதத்தை அளித்தது அன்றைய அதிமுக அரசு. ஏன் இந்த மின்கட்டண உயர்வு வேண்டக்கூடிய சூழ்நிலை வந்தது, இதற்கான சீரழிவுக்கு யாரெல்லாம் காரணமாக இருந்திருக்கிறார் என்பதை பார்ப்பேன் என்று சொன்னால், கடந்த 2011-12ஆம் ஆண்டு வரை திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் இருந்தபோது மின்சார வாரியத்திற்கு, அதாவது மின்சார உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்திற்கான ஒட்டுமொத்த நிதி இழப்பு, நம்முடைய பினான்சியல் லாஸ் என்பது நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அந்த காலத்திலே ரூபாய் 18,954 கோடியாக இருந்தது. ஆனால் அதற்கு பிறகு நான் சொல்வது 2011-12 வரை. பின்னால பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சி அவருடைய திறனற்ற அந்த நிர்வாகத்தின் காரணமாக இந்த செலவு என்பது ஏறத்தாழ 94,312 கோடி ரூபாயை அதிகரித்து 31/3/2021 நாங்கள் ஆட்சி பொறுப்பினை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு வரை 1,13,266 கோடியாக இந்த தமிழ்நாடு மின்சார உற்பத்தி கழகம், பகிர்மான கழகம், அதேபோல் அதனுடைய உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தினுடைய ஒட்டுமொத்த நிதி இழப்பாக இருப்பது 1,13,266 கோடி. இதற்கு காரணம் யார்? இந்த நிதி இழப்புக்கு காரணம் யார் என்று கேட்டால் அதிமுக அரசு. ஆனால் பின்னாலே வந்திருக்க திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த நிதி இழப்பினை 2021-22 100% அரசாங்கமே ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இந்த நிதி இழப்பை அரசு வழங்காத காரணத்தால், முந்தைய அரசு அதற்கு வழங்காத காரணத்தால், இந்த நம்முடைய டிஎன்இபிக்கு இருந்த கடன் 43,493 கோடி ரூபானது இந்த 10 ஆண்டுகளிலே 3 மடங்கு அது உயர்ந்து 2021-22 நாங்கள் ஆட்சி பொறுப்புக்கு வருவதற்குள் கடன் மட்டும் 1,59,823 கோடி ரூபாயாக வந்திருக்கிறது. இந்த கடனுக்கு வட்டி கட்டணும் இல்லையா? அந்த வட்டி 11-12 திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கிற வரை 4,588 கோடியாக இருந்த இந்த வட்டி 259% அந்த வட்டி கூடி 2020-21 ஆண்டிலே 16,511 கோடி ரூபாய் வட்டி மட்டும் இதற்கு வந்திருக்கிறது. ஆக இவர் முழுமையாக இந்த காரணத்திலே இந்த சூழ்நிலையில் தான் இவர்கள் நம்முடைய மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தினுடைய நிதியை இந்த அளவிற்கு ஒரு மோசமான நிதிநிலையிலே அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இதன் காரணமாக இருக்கக்கூடிய தொடர்ச்சியான இந்த இழப்புகளை சரி கட்டுவதற்காகத்தான் இந்த மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்டு டிஎன்ஆர்இசி மூலமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அதிலேயும் நீங்கள் மிக நன்றாக அறிவீர்கள். எல்லாருக்கும் போல் மின்சார வீட்டு இணைப்புகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 கோடி பேர்களுக்கு எந்த விதமான இது வரல. அதேபோல் பார்த்தீங்கன்னா மிக குறைந்த அளவில் தான் அந்த மின்சார கட்டணங்கள் உயர்த்தப்பட்டிருக்கிறது. எந்த விதத்தில் உயர்த்தப்பட்டிருக்கிறது என்பதை விலாவாரியாக நாங்கள் கொடுத்திருக்கிறோம். அண்டை மாநிலங்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்கள் எல்லாம் ஒப்பிட்டு பார்த்தால் இருப்பதில் மிக மிக குறைவான அளவிற்கு வீட்டு மின் உபயோகங்களுக்கான மின்கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டிருப்பது தமிழ்நாட்டில் மட்டும்தான். அதேபோல் தாழ்வழுத்த தொழிற்சாலைகளுக்கும் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொண்டு பார்த்தீர்கள் சொன்னால் மிக மிக குறைவான அளவு தமிழ்நாட்டில் தான் அதை வைத்திருக்கிறது. அதிமுக ஆட்சியிலையும் சொல்கிறார்கள், நீங்கள் கூட்டிங்க. அதிமுக ஆட்சியில் 2012, 2013, 14ஆம் ஆண்டுகளில் முறையாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3.7%, 3.57%, 16.33% என்று ஒவ்வொரு காலத்திலும் அவருடைய ஆட்சியிலும் மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்டிருப்பதை இன்றைக்கு மக்களை ஏமாற்றக்கூடிய நோக்கிலே அதை மறைத்துவிட்டு இந்த அதிமுகவினர் இன்றைக்கு போராட்டத்திலே ஈடுபட்டிருக்கிறார்கள். அவற்றையெல்லாம் சீரமைக்கக்கூடிய நடவடிக்கையிலே நாம் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறோம். நம்முடைய தமிழ்நாடு அரசு என்பது மின்வாரியத்தினுடைய நிதி நெருக்கடிகளை சமாளிக்கக்கூடிய வகையில் அதற்கான பங்கு மூலதனம், முன்னதாக வழங்கக்கூடிய மின்கட்ட மானியம், கடன் உதவிகள் மற்றும் வங்கிகளிடமிருந்து கடன் பெறுவதற்கு ஏசுவாக இருக்கக்கூடிய பேங்க் கேரண்டிஸையும் நம்முடைய அரசு வழங்கிக் கொண்டு வந்திருக்கிறது. அதேபோல ரெவன்யூ லாஸை ஈடுகட்டக்கூடிய அளவிலே மானியமாக நாம் நிதி உதவியினை கொண்டிருக்கிறோம். அது மட்டும் சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, மொத்தமாக இருக்கக்கூடிய ரெவன்யூ லாஸ், வருவாய் இழப்புக்காக மட்டும் மானியமாக 32,104 கோடி ரூபாயை தமிழ்நாடு அரசு மின்சார வாரியத்திற்கு இன்றைக்கு வழங்கியிருக்கிறது.
போன நிதியாண்டில் 2023-24 மின்வாரியத்தினுடைய நட்டம் தற்போதைய கணக்குகளின்படி 3429 கோடியாக குறைந்திருக்கிறது. இது நாம் அவர்களுக்கு செய்திருக்கக்கூடிய இந்த சீரமைப்பு நடவடிக்கைகள். அதேபோல மின்சார வாரியத்தினுடைய நிதி ஆதாரங்களை உயர்த்தக்கூடிய காரியங்களும் நாம் செய்திருக்கிறோம். சொந்த மின் உற்பத்தியை உயர்த்துதல், அதிக விலை கொண்டிருக்கக்கூடிய மின்சாரத்தை வாங்குவதை தவிர்ப்பது, சிறந்த மின் அளவைகளை பயன்படுத்துவது, அதுமாதிரி நான் கன்வென்ஷனல் எனர்ஜி சோர்சஸை அதனுடைய பயன்பாட்டை அதிகரிக்கக்கூடிய பல்வேறு முயற்சிகளை மின்வாரியம் மேற்கொண்டிருக்கிறது. செலவுகளை கட்டுப்படுத்தக்கூடிய வகையில் வங்கிகள் மற்றும் இருக்கக்கூடிய பினான்சியல் இன்ஸ்டிடியூஷனுடைய வட்டி விகிதங்களை குறைப்பது, நிலக்கரி கொள்முதலிலே இருக்கக்கூடிய விலையை குறைப்பது, வருவாய் இனங்களை பெருக்குவது போன்ற நடவடிக்கைகளை நாங்கள் இன்றைக்கு மேற்கொண்டிருக்கிறோம். எனவே இந்த மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் டிஎன்ஆர்இசியினுடைய மூலமாக அதனுடைய விதிகளின்படி 1/7/2023 அன்று அதற்கு இருக்கக்கூடிய நுகர்வோர் விலை குறியீட்டின் அடிப்படையில் அனைத்து மின் இணைப்புகளுக்கும் உயர்த்த வேண்டிய 4.7% கட்டண உயர்வுக்கு பதிலாக அன்றைய கட்டண உயர்வாக 2.18% மட்டும்தான் நாம் உயர்த்தியதை நான் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அந்த 2.18% கூட வீடுகளுக்கான இந்த உயர்வை முழுமையாக தமிழ்நாடு அரசாங்கமே மின் வாரியமே அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அந்த அரசு அதற்கான பணத்தை அவர்களுக்கு செலுத்தியிருக்கிறது என்பதையும் நான் குறிப்பிட வருகிறேன். 2024 ஜூலை மாதத்தை பொறுத்தமட்டில் 2023 ஏப்ரல் மாதத்தினுடைய அந்த விலை குறியீட்டு எண் 178.1 மற்றும் 2024 ஏப்ரல் மாதத்தின் விலை குறியீட்டு எண் 186.7 ஆகியவற்றின் நுகர்வோர் விலை குறியீட்டின்படி கணக்கிட்டால் வெறும் 4.83% மட்டும்தான் மின்கட்டணம் உயர்ந்திருக்கிறது. இந்த மின்கட்டணத்தின் உயர்வாக சில அரசியல் கட்சிகள் எல்லாம் ஏதோ 40,000 கோடி 30,000 கோடி வருமானம் வந்துவிட்டது இவர்களுக்கு என்று அவர்கள் சொல்கிறார்கள். அது உண்மையல்ல. ஆனால் வந்திருப்பது 2,250 கோடிகள் மட்டுமே வருவாய் அதிகரிக்கிறது. இதன் காரணமாக தமிழ்நாடு அரசுடைய மானியமும் 500 கோடியாக அது வந்திருக்கிறது என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். எனவே நான் விரிவாக குறிப்பிட்டு சொன்னதைப் போல அதிமுக அரசு எடுத்திருக்கக்கூடிய அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது அவர்கள் ஏற்படுத்திய இந்த உதவி மின் திட்டத்திலே அவர்கள் சேர்ந்த காரணத்தினால்தான் தொடர்ச்சியாக இந்த நிலைமைகள் வந்திருக்கிறது. எனவே பட்டியலத்தார் பாடலிலே ஒன்றை சொல்லார், முன்னை இட்டதி முப்புறத்திலே, பின்னை இட்டதி தென்னிலங்கையிலே, அன்னை இட்டதி அடிவயிற்றிலே, யானும் இட்டதி மூழ்க மூழ்கவே என்று பட்டினத்தார் சொல்வது போல அவர்கள் வைத்த தீ, அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அன்றைக்கு உதவி மின் திட்டத்திலே அவர்கள் சேர்ந்து அவர்கள் பற்ற வைத்த நெருப்பு தான்